வணக்கம் நண்பர்களே, நான் பரமேஸ்வரன். ஆதியகை மரபு விதை சேகரிப்பு மையம் ஒட்டஞ்சத்திரம். கடந்த முறை பலதானிய விதைகள் வாங்கின ஒரு நண்பர் எனக்கு அழைச்சிருந்தார். அவர் என்ன கேட்டாருன்னா, ஐயா நாங்கள் அந்த பலதானிய விதைகளை விதைக்க போகிறோம், இது கூட யூரியா பயன்படுத்தலாமா, உரங்கள் பயன்படுத்தலாமான்னு சொல்லி கேட்டிருந்தார். ஐயா இந்த மாதிரி ரசாயன உரங்களை பயன்படுத்தாதீங்க, யூரியா மாதிரியான மற்ற எந்த ரசாயன உரங்களையும் பயன்படுத்த தேவையில்லை. இந்த மாதிரி ரசாயன உரங்களை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால மண் வளம் கெட்டு போயிடுது, மண் வளம் குறைஞ்சி போயிடுது, மண்ணில் நுண்ணுயிர் பெருக்கம் குறைஞ்சிடுது. அதுக்காக தான் இந்த பலதானிய விதைகளை விதைக்கிறோம். அது மூலமாக மண்ணோட வளத்தை கூட்டுறதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணுறோம். அதில் நீங்கள் திரும்பவும் ரசாயனங்களை பயன்படுத்துறது மண்ணோட வளத்தை திரும்பவும் கெடுக்கிறதுக்கு நம்மளே வேலை செஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்கள் ரசாயன உரம் பயன்படுத்த வேண்டாம், அதுக்கு பதிலாக நம்ம பலதானிய விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டுப்புழுக்க, மாட்டு சாண எரு அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி விதைக்கும் போது அந்த எருவிலிருந்து வளரக்கூடிய களை செடிகளும் முளைச்சி வரும், நம்ம பலதானிய விதைகளும் முளைச்சி வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஒரு 45-60 நாளில் மடக்கி உழவு பண்ணுறது மூலமாக மண் தொடர்ந்து வளமாகும். அதே சமயம் ஆட்டுப்புழுக்க, மாட்டு சாண எரு எல்லாமே கூட நமக்கு மண்ணுக்கு வளம் கூட்டும். அதனால் பலதானிய விதைகள் விதைக்கிறப்போ நீங்கள் ஆட்டுப்புழுக்க, மாட்டு சாண எரு மாதிரி குப்பை மண்ணெல்லாம் கிடச்சதுன்னா தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். என்னென்னா மண்ணை வளப்படுத்தணும், அதுக்கு இந்த பலதானிய விதைகளை விதைப்பு பண்ணுறோம்.